நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் காரிய தடை. இல்லை வீட்டில் ஹிப்னாட்டிசம், ஏதோ வசியம் செய்வினை, ஏதோ ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் ஏதோல பாதிக்கப்பட்ட நீங்கள் நினைச்சீங்கன்னா, வியாழக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வியாழக்கிழமை பத்திய சாப்பாடு சாப்பிடணும். உப்பு போடக்கூடாது, சர்க்கரை போட்டு நான் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சேன்லாம் சொல்லாதீங்க. மேல்மருவத்தூர் அருகில் உள்ள தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் உள்ள பெருமாள் கோயில் உள்ள ஆஞ்சநேயர் இருப்பாரு. அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நீங்க போய் வெண்ணெய் சாற்றி, செய்வினை என்பது சில பேர் வீட்டில் புதைச்சி வச்சிருவாங்க, சில பேருக்கு ஃபோட்டோ துணிலாம் வச்சு, சில பேருடைய ஃபோட்டோவெல்லாம் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாமியார்கிட்ட கொடுத்து, ஒரு செய்வினை பண்ணுறவர்கிட்ட கொடுத்து சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ணிடுவாங்க. சில பேருக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவாங்க. இது நிறைய டைப் இருக்குங்க, நிறைய டைப் இருக்கு, நிறைய இருக்கு. பெரிய லெவலில் ஜெயிக்க போறீங்க. அனைவரும் மாபெரும் மாற்றத்தை சந்திக்க போறீங்க. அந்த வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும் பொழுது ஹோட்டலில் சாப்பிடலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. அன்று வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமானது முதல் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் வரை நீங்கள் உப்பில்லா பண்டம் சாப்பிட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சம்பத் சுப்பிரமணி. சார், செய்வினை பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு கந்திருஷ்டி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு நீங்க யாருன்னா ரொம்ப டீப்பா நினைக்கிறீங்க, அப்படி ஒரு தாட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகுதுன்னா, நான் சொல்ற கோவில் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் போனா போகுது அப்படின்றலாம் சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அந்த விஷயத்தை ஆராயாமல், செக் பண்ணாமல், அந்த விஷயத்தில் ரிசல்ட் வராம, அந்த விஷயத்தை பத்தி தெரிந்து கொள்ளாமல் என் பொதுமக்களுக்கு, என் ஃபாலோவர்களுக்கு நான் செய்ய மாட்டேன். செஞ்சா அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். அதுதான் என்னுடைய கடமை. அதுக்காக தான் நான் ஓடி பல இடங்களில் ஆராய்ச்சி செய்து சில விஷயங்களை செய்கிறேன். அப்படி யாரேனுக்கும் செய்வினை பிரச்சனையோ, கந்திருஷ்டி பிரச்சனையோ, காரிய தடை, சார் எனக்கு சில விஷயம் எடுக்கிறேன், கிட்ட போறேன், கிட்ட போறேன், என்னால செய்ய முடியல, பண்ணணும்னு முயற்சி பண்றேன், இந்த மாதிரி காரிய தடைகள் யாருக்கெல்லாம் வைக்கிறதோ, நீங்கள் அனைவருமே நான் சொல்ற விஷயத்த செய்யுங்க. இப்ப கூட 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க, நீங்க சொன்ன மாதிரி பூஜை செஞ்சேன், நீங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண சார், ஃபண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, லேண்டு முடிஞ்சிருச்சுன்னு. ஆஃபீஸுக்கு டெய்லி 10 கால் வருங்க, சக்ஸஸ் காலு வரும். பர்சனலாக எனக்கு மெயில் வரும், பர்சனலாக எனக்கு ஃபோன் வரும். எப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரணாகதியை நம்பி அவங்க செய்கிறாங்க. அதான் உண்மை. நம்பணும், சரணாகதியை நம்பணும். நீங்கள் நம்பி செய்யுங்க, உங்களுக்கு அந்த விஷயம் கிளிக் ஆகும். நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் காரிய தடை. இல்லை வீட்டில் ஹிப்னாட்டிசம், ஏதோ வசியம் செய்வினை, ஏதோ ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் ஏதோல பாதிக்கப்பட்ட நீங்க நினைச்சீங்கன்னா, வியாழக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வியாழக்கிழமை பத்திய சாப்பாடு சாப்பிடணும். உப்பு போடக்கூடாது, சர்க்கரை போட்டு நான் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சேன்லாம் சொல்லாதீங்க. மேல்மருவத்தூர் அருகில் உள்ள தண்டலம் என்ற ஒரு கிராமத்தில் உள்ள பெருமாள் கோயில் உள்ள ஆஞ்சநேயர் இருப்பாரு. அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நீங்க போய் வெண்ணெய் சாற்றி, இல்லை தாமரை மலர்கள், மகாலட்சுமிக்கு தான் நிறைய பேர் வைப்பாங்க, பெருமாளுக்கு வைப்பாங்க. ஆனா ஆஞ்சநேயருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தோ, இல்லைன்னா வெண்ணெய் சாற்றியோ, இல்லைன்னா மாலை வாங்கி சாற்றி வழிபாடு செய்து, அங்கு சில நேரம், சில மணி நேரம், சில நொடிகள் அந்த ஆலயத்தின் ஓரத்திலே எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதோடைய ரிசல்ட்டு ரொம்ப இம்மிடியட்டா தெரியும்.
நான் ஒரு கோவிலை சூஸ் பண்றேன்னா பல்லாயிரம் காரணங்கள் அதுல வச்சிருப்பேன். பலாயிரம் காரணங்கள். இந்த தண்டலம் கிராமத்திலே உள்ள ஒரு லக்ஷ்மி நாராயணன் கோவிலில் உள்ள ஒரு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை, இந்த அர்ச்சனை, இந்த வழிபாடு, இந்த தரிசனம் எவ்வளோ பெரிய பிளாக் மேஜிக் செய்வினை பிரச்சனை இருந்தாலும் உங்களை வேரோடு அதிலிருந்து அறுத்து காப்பாற்றிவிடும். ஏன் இந்த இடத்தை சொல்றேன், எதுக்காக எடுத்தேன், எவ்வளோ ஆராய்ச்சி செய்திருப்பேன் என்பது என்னுடன் பயணிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மாலாம் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல போனால் ரிசல்ட் வரணும்ல. இதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, எவ்வளோ ஊர்ல இருந்து வருவீங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க தான். அதுக்கு நான் பதில் சொல்ல கடன்பட்டிருக்கேன்ல, அது என்னுடைய கடமை தானே. அப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னா என்ன காரணம், அங்கே அந்த விஷயம் இருக்கு. அதான் உண்மையும் கூட. ஏன்னா செய்வினை என்பது சில பேர் வீட்டில் புதைச்சி வச்சிருவாங்க. சில பேருக்கு ஃபோட்டோ துணிலாம் வச்சு, சில பேருடைய ஃபோட்டோவெல்லாம் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாமியார்கிட்ட கொடுத்து, ஒரு செய்வினை பண்ணுறவர்கிட்ட கொடுத்து சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ணிடுவாங்க. சில பேருக்கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவாங்க. இது நிறைய டைப் இருக்குங்க, நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா டைப்புக்குமே சேர்த்து ஒரே சொல்யூஷன் தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் தான் மாபெரும் சக்தி படைத்து செய்வினையை வேரோடு அறுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கடவுள். அவர் வீர பராக்கிரமம் பொருந்தியவர். அவரிடத்திலே நீங்கள் சென்று, வியாழக்கிழமை ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னா, வேழன் பல காரணம் இருக்கு. வேழன்னா குருனா காத்து, குருனா ஜீவகாரகன், ஏக காரணங்கள் இருக்கு, ஏகப்பட்ட காரணம் இருக்கு. அன்னைக்கு வேழக்கிழமை சென்று தரிசனம் ஆஞ்சநேயரை செய்துவிட்டு, வெண்ணெய் சாற்றி இல்லை மலரை சாற்றி உங்க பேர்ல அர்ச்சனை செய்துவிட்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை நீங்கி மாபெரும் மாற்றம் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் ஆஞ்சநேயரிடமிடத்தில் சங்கல்பம் செய்துவிட்டு வாருங்கள். வந்துட்டு சைலண்டா இருக்காதீங்க. தயவு செய்து வந்த உடனே எல்லாருக்குமே ரிசல்ட் தெரியும். வீடியோ கீழே பதிவு செய்யுங்க. நான் இப்ப சொல்றேங்க, ஏன் பலாயிரம் பேருக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு சக்சஸ் நடக்குது, சக்சஸ் கிடைக்குது அப்படின்னா, நான் ஒரு மனிதன் எங்கே போனா வெற்றி அடைவானோ என்று தேடி அந்த இடத்தை கொடுக்குறேனே தவிர, போங்க வெற்றி கிடைக்கும் நான் சொல்றது கிடையாது. எங்க போனா வெற்றி கிடைக்குமோ அங்கதான் உங்களை அனுப்புறேன். நீங்க போற இடத்துல ஜெயிச்சிருவீங்க நான் சொல்ல மாட்டேன். அதனால என் வார்த்தையை அப்படியே நம்புற பலாயிரம் கணக்கான மக்கள் இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டில். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் புதஞ்சு போயிருக்கும், உங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு பாம்பு அடிச்சிருப்பீங்க, பல்லி அடிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம், அது கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கலாம். அனைத்தையும் தூக்கி தும்சம் செய்யக்கூடிய நம்மளுடைய ஆஞ்சநேயர், தண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், லக்ஷ்மி நாராயணன் பிரதானமா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். லக்ஷ்மி ஏன் அந்த இடத்த சொல்றேன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு நாளைக்கு நான் வாய்ப்பு இருந்தா விரிவாக்கமா உங்களுக்கு சொல்றேன். பெரிய லெவல்ல ஜெயிக்க போறீங்க. அனைவரும் மாபெரும் மாற்றத்தை சந்திக்க போறீங்க. அந்த வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும் பொழுது ஹோட்டல்ல சாப்பிடலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. அன்று வியாழக்கிழமை காலை சூரியன் உதயமானது முதல் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் வரை நீங்கள் உப்பில்லா பண்டம் சாப்பிட வேண்டும். இதுதான் ப்ரொசீஜர். சார் உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய ரிசல்ட் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, புதன்கிழமை சூரிய அஸ்தமனமானதிலிருந்து வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் வரைக்கும் நீங்க உப்பு இல்லாத பண்டம் சாப்பிட்டீங்கன்னா, அப்படி கவுண்டிங்ல உங்களுக்கு என்ன ஆயிடும், ரிசல்ட் கிடைச்சிடும். கவுண்ட் பண்ற டேஸ்ல ஃபியூ டேஸ், ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபியூ ஹவர்ஸ், அந்த மாதிரி புதன்கிழமை அந்தி பொழுது, அதாவது சூரியன் அஸ்தமனமான பிறகு நீங்க உப்பு இல்லாத சாப்பாட்டை சாப்பிடணும். அதோட நீங்க வெள்ளிக்கிழமை சூரிய உதயமான பிறகுதான் உப்பு போட்ட சாப்பாடே சாப்பிடணும். இந்த கேப்ல நீங்க இருந்து வியாழக்கிழமை தரிசனம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பராக்கிரமம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மாபெரும் மாற்றம் உங்களை நடக்கும். மாபெரும் மாற்றம் நடக்குங்க. அதாங்க உண்மை. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க.
எவ்வளோ பெரிய கொடிய செய்வினை பிரச்சனைகளாக இருந்தாலும் உப்பில்லாத பண்டம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களை ஹிமாலயத்தில் கொண்டு போய் வைக்கும் என்று கூறி, மேல்மருத்துவர் அருகில் அச்சரப்பாக்கம், அச்சரப்பாக்கத்திலிருந்து தண்டலம் என்ற ஒரு கிராமம். அப்படி யாருக்குன்னா அட்ரஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் நம்பர் கட்டிங்க. நம்ம ஏற்கனவே அங்கே கங்காரதி கூட பண்ணியிருக்கோம். பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆஞ்சநேயர். அதனால தான் மீண்டும் உங்களுக்கு ஒரு பதிவில் சொல்கிறேன், உப்பில்லாத பண்டம் சாப்பிட்டு போனோம், அதுதான் வெற்றி. போயிட்டு வந்து உப்பில்லாத பண்டம் சாப்பிடக்கூடாது. எப்படின்னா வியாழக்கிழமை முழுவதுமே சாப்பிடாம பாருங்க, மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் சாப்பிடாதீங்க. இன்னும் நல்லா ரிசல்ட் வேணும்னா முன்னாள் சூரிய அஸ்தமனமான பிறகு நீங்கள் உப்பில்லாத பண்டத்தை சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப விசேஷம். சக்கரை கூட சேர்த்துக்காதீங்க, உப்பு சக்கரை. பத்தியனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வைத்தியத்துக்கு தானே பத்திய சாப்பாடு சாப்பிடுவோம். செய்வினை என்பது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நோயாளிக்கு சமங்க, அவங்க வைத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணுங்க. இதை பற்றி நிறைய ரகசியம் நான் பேசுகிறேங்க. அனைவருமே செல்லுங்கள், வாழ்க்கையில் ஒரு வெற்றியை பெறுவீங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் PMK சம்பத் சுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.